இப்போ இருக்கிற ஒற்றுமையை ஒரு பேட்டி என்ன சண்டை போட்டாங்களா? இப்போ யாராவது கேட்டிருந்தா பரவாயில்ல. இப்போ பாமகவில் 2 பேருமே சண்டை பிடிச்சிருக்கு காரணம் இல்ல, அவங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் ஒற்றுமையா தான் போகணும். ஆமா கண்டிப்பா. ஊராமட்டு சண்டையா இல்ல ஊராமட்டு கட்சியா? அவங்க கட்சி தானே, அவங்க குடும்பத்துல அவங்க இல்ல ஜிகே மணியா நீக்குந்து அது வந்து யாரும் நீக்க முடியாது. அந்த கட்சியில இருக்கிறவங்க தான். அவரும் நீக்க முடியாது, இவரும் நீக்க முடியாது. பழைய ஆளு அவரு, பழைய ஆளுங்க. அவர் வளர்த்த புள்ளதான் இவரு பார்த்த கட்சி தான் அவரு. அவங்களுக்குள்ள ஒற்றுமையா போங்கன்னு தான் தொண்டனுங்க கேக்குறோம். ஆமா கண்டிப்பா. இப்ப தொண்டர்கள் வந்து யார் பக்கம் அதிகமாக்குறாங்க? அதிக பத்தி இல்ல, எல்லா தொண்டனுங்களும் அதுல தான் இருக்கிறோம். பாமகவில் தான் இருக்கிறோம். நீங்க தான் சண்டை போடுறீங்க. கண்டிப்பா பிரிச்சு பேசல. ஐயா வழியில இருக்கணும்ன்றீங்களா? வழியிலும் இருக்கிறோம், அன்புமணி வழியிலும் இருக்கிறோம். ஆமா, சண்டை போடாதீங்க. சண்டை போடாது இருந்தா தான் ஒற்றுமையா இருக்க முடியும். இருங்கன்னு சொல்ல வரோம். கண்டிப்பா இதுதான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அப்ப இருந்து அந்த கட்சியில இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க சண்டை போட்டு தொண்டர்களும் மனசு கேட்டுக்காதீங்க. மனஸ்தாபம் வந்து எதுக்கு? இதான் உங்க என்ன உங்க யார் இப்போ ஏதாவது தொண்டனுங்க ஏதாவது பிரச்சனை வளர்த்துறதோ சொல்லுங்க. கரெக்ட், சரியான கேள்விதான். தொண்டர்கள் ஏதாவது தொண்டர்னால எதனா பிரச்சனை இருந்தா நீங்க சொல்லுங்க. தொண்டர்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? உங்க குடும்ப பிரச்சனை இருந்தால் உங்களுக்குள்ள சமாதானத்தில் போறதா நல்லதே தவிர, அதாவது தொண்டனுங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. எதிர்காலத்துல இவங்க உங்களுக்கும் நல்லது. ஆமா கண்டிப்பா, கரெக்டான பதில் தான் இது. வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியிலிருந்து ஒரு பாமகவுடைய தொண்டர் வந்து ஆதங்கம். ஐயரு பேர் சாமி சிக்கண்ணா ஐயர். அவரும் பெரியவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அதெல்லாம் அவர் மனசு புண்படக்கூடாது. கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும். ஒரு வயசான மனுஷன்னா இப்படிதான் தகப்பன்றது மரியாதை வேணும். கண்டிப்பா.